ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு கவர்மெண்ட் அப்ரூவல் வெப்சைட் தான். ஓகேவா, கவர்மெண்ட் அப்ரூவல் ஆப் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களால் இந்த ஆப்பில் வந்து 100% வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா, பட் இந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசாக வந்து போகும். கிட்டத்தட்ட ஒரு 12 நிமிஷமோ இல்லை 13 நிமிஷமோ நான் அந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லீகல் டாக்குமெண்ட்ஸ் நான் வந்து காட்டணும். ஸோ லீகல் டாக்குமெண்ட்ஸ் காட்டணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பிளான்ஸ் நான் வந்து காட்டணும். இந்த லீகல் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் பிளானாக பார்த்துட்டு ஓகே இந்த ஆப் அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் இதில் ஏர்ன் பண்ண முடியாது. பிகாஸ் இந்த ஆப் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வேலை இன்கம் கொடுக்குறாங்க. நீங்கள் 13 நிமிஷமும், அதாவது முக்கியமான கண்டென்ட்டே வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 8 நிமிஷத்துக்கு மேலே தான் போகிறனால இந்த முடிஞ்ச வரையும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நம்ம ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணணும் தான் இந்த வீடியோஸ் பார்க்க வந்திருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்க்கறனால உங்களால் கண்டிப்பாக மணி ஏர்ன் பண்ண முடியும். அப்படின்னா கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கே அது தோணும். அதனால் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியன். அதை தான் நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறேன். எந்த வீடியோவில் ஃபாலோ பண்ணுறோம் இல்லையோ இந்த வீடியோவில் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே வழக்கமாக தான் கைஸ் கீழே வெப்சைட் லிங்க்குன்னு கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணால் டேட்டா உங்களுக்கு டெலிகிராமில் போகும். அங்கே டெலிகிராமில் அந்த வெப்சைட் லிங்க் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஷார்ட்கட் பண்ணி அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களோட க்ரோம் ப்ரௌசரில் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வரும். எஸ்கே ஃபேமிலி அப்படின்னு ஆன்லைன் ஸ்டோர் அப்படின்னு இருக்கும். யூஆர்பி ரெஃபர்ட் பை த விக்னேஷ் அப்படின்னு என் பேர் போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல உங்களோட ஃபஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான மொபைலு ஜிமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் டு ரெஃபர் கொடுத்த உடனே உங்களுக்கான யூசர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஏன்னா இவங்க கொடுக்குற யூசர் ஐடியை தான் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்டு பிரச்சனைலாம் ஃபர்கட் பாஸ்வேர்டை கொடுத்துக்கலாம். இதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு கிளிக் டு ரெஃபர் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு இந்த இடத்துல ஒரு மெசேஜ் ஓப்பன் ஆகும், யுவர் யூசர் ஐடின்னு. அதை மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி SK00 அப்படின்னு போட்டு 100 300 400 நம்பர் வரும். அதுதான் உங்கள் யூசர் ஐடி. மறக்காமல் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் லாகின் பண்ண முடியாது. ஸோ தெளிவாக அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஆமாம், தமிழ்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நான் வந்து டெலிகிராம்லேயும் ஷேர் பண்ணியிருந்தேன் கவர்மெண்ட் அப்ரூவல் அப்படின்னு. ஸோ அதுக்கான லீகல் டாக்குமெண்ட்ஸு சில டாக்குமெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஓகேவா, இந்த ஆப்போட நேம் வந்து உங்களுக்கே தெரியும், எஸ்கே ஆன்லைன் ஸ்டோரு. ஸோ இவங்களோட பேரண்ட் கம்பெனி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ கலைவாணி ஆன்லைன் ஸ்டோர் ப்ரைவேட் லிமிட்டெடு. ஸோ நம்மளுக்கு பேமெண்ட்டெல்லாம் ஸோ இந்த நேமில் தான் உங்களுக்கு வரும். உங்களுக்கு நான் பேமெண்ட் ப்ரூஃப்மே காட்டுறேன், உங்களுக்கு இன்னமும் புரியும். சரிங்களா, ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டு. ஸோ இதில் நீங்கள் உங்களை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு தெளிவாகவே இருக்கும். அப்படி இல்லாட்டி இதை நான் உங்களுக்கு டெலிகிராம்லேயும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா, குட்ஸ் அண்ட் சேல்ஸ் சர்வீஸ் டேக்ஸ் லீகல் நேம் இங்கே வந்து போட்டிருக்காங்க. கம்பெனியோட அட்ரஸ் வந்து தெளிவாக போட்டிருக்காங்க. அண்ணா நகர்னு போட்டு புதுச்சேரி பின்கோடு முதல் கொண்டு போட்டிருக்காங்க. பீரியட் ஸ்டார்ட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா 2024-23 வருஷம். பட் நிறைய அப்டேட்லாம் போகி ப்ரீவியஸாக ஒரு 2 மாதம் முன்னாடி வந்தாங்க. இப்போ மறுபடியும் பிளானை சேஞ்ச் பண்ணி மறுபடியும் இப்போ ரீலான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அவங்களுக்கு எல்லாமே அந்த டேட் ஆஃப் இஷ்யூ சர்டிஃபிகேட் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு லீகல் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. இது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்காங்க. ஓகேவா, அதே நீங்கள் இஷ்யூ பண்ண டேட் நம்ம வந்து பார்த்துக்கலாம். 2 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கலைவாணி ஆன்லைன் ப்ரைவேட் லிமிட்டெட், அதே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு டேன் நம்பர், ஓகேங்களா, டேன் அக்கௌண்ட், டேன் அக்கௌண்ட் நம்பருமே இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கம்பெனிக்கான பேன் கார்டு. ஓகேவா, ஏன்னா இது ஒரு ப்ரைவேட் லிமிட்டட் அல்லவா. ஸோ அதனால் அதுக்கும் ஒரு லீகல் டாக்குமெண்ட் வேணும். இவங்க வந்து ஒரு ப்ரைவேட் லிமிட்டடாகவே வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க போல். ஸ்ரீ கலைவாணி ஆன்லைன் ஸ்டோர் ப்ரைவேட் லிமிட்டட். ஸோ டேட் ஆஃப் இஷ்யூஸ் கொடுத்துருக்காங்க. பேன் கார்டு நம்பர்லாம் கொண்டே இருக்குது. நீங்கள் ஸ்கேன் பண்ணி கூட இது ஒரிஜினலாக அப்படிங்கிறது கூட நீங்கள் பார்த்துக்க முடியும். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம். அப்படி இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த QR கோட் நான் உங்களுக்கு காட்டுறேன். ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குது, டேன் நம்பர். நீங்கள் டேன் வெப்சைட்டில் போட்டு இது கரெக்டாக அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அதுக்காக சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் கார்பரேஷன். ஸோ நம்ம கார்பரேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேஷனில் அஃபேர் ரிஜிஸ்டர் பண்ணக்கான சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் நம்ம வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுக்கான நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அங்கே டேன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. இந்த பேன் நம்பரும் டேன் நம்பரும் நான் செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக தான் இருக்குது. பேன் நம்பர் இதுவும் டேன் நம்பர் இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதுதான் இங்கேயும் வந்து இருக்குது. ஓகேவா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட லீகல் டாக்குமெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்கம் இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் வரும். ஸோ இந்த இடத்துல டோட்டல் இன்கம் வந்து பாருங்கள், எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வித்ரா பண்ணியிருக்காங்க, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, பேக்கேஜ் எவ்வளோ அப்படிங்கிறதான் இதில் ஷோ ஆகிட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூசரோட ஐடி தான் நான் வந்து வாங்கினேன். ஏன்னா நான் இப்போ தான் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். எப்படி ஐடி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற டாப் எண்டு வரையுமே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கிளாரிட்டி கிடச்சிடும். ஓகேவா, இருந்தாலும்
இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணவங்களோட ஐடிஸை நான் வாங்கி தான் நான் இப்போ காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 41,541 ரூபா. வித்ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபா எடுத்திருக்காரு. மொத்தம் பேலன்ஸ் வந்து 41,144 ரூபா. இது வரையும் அவரோட பேலன்ஸில் இருக்குது. அவர் இந்த அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ண முடியும் 41,000 ஓகேவா. ஸோ இதில் என்ன ஒர்க் எப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணால் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து நியூ யூசர். இப்போ தான் நான் இந்த ஆப்பை ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். நானும் இப்போ தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் ஒர்க் பண்ணிங்கன்னா நல்லா இன்கம் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஓகேவா. ஓகே, இப்போ எல்லாமே எனக்கு 0 ருபீஸாக இருக்குது. ஓகே, உள்ளே வந்தோடனே இப்போ இந்த பிளானு மொத்தம் என்னென்ன பிளான் இருக்குது, இந்த பிளானில் எவ்வளோ இன்கம் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகேவா. அப்படியே இங்கே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த பிளானை மட்டும் இந்த பேஜ் மட்டும் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா பிடிஎஃப் நிறையா பேஜ் இருக்கனால. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 100, 3000, 5000, 8000, 10,000, 5,000, 21,500, 30,500, 50,000, 40,000 மொத்தம் கிட்டத்தட்ட 2, 4, 6, 8, 10 வகையான பேக்கேஜ் வந்து இதில் மொத்தம் கொடுத்துருக்காங்க. அந்தந்த பேக்கேஜுக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்கும், இந்த பேக்கேஜ் போட மூலிமா உங்களுக்கு எவ்வளோ வெல்கம் போனஸ் கிடைக்கும், டேரக்ட் போனஸ் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. டோட்டலாக எல்லா பிளானுமே 60 டேஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஓகேவா. தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது நீங்கள் மற்ற பிளான் மாதிரி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். இது வேறு மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஆல்மோஸ்ட் இந்த லீகல் சர்டிஃபிகேட் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். 1000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி 50 ரூபா கிடைக்கும். உங்களுக்கு வெல்கம் போனஸாக ஒரு 50 ரூபா கிடச்சிடும். இப்போ 1000 இன்வெஸ்ட் பண்ணால் 50 ரூபா உடனே கிடச்சிடும். ஓகேவா. டெய்லி 50 ரூபா கிடைக்கும். ஏதாவது நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா அது மூலிமா உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா கிடைக்கும். டோட்டல் எவ்வளோ நாளைக்கு கிடைக்கும், 60 நாளைக்கு கிடைக்கும் அப்படிங்க. ஓகே, இதில் இதில் இன்னொன்று என்ன வச்சுருக்காங்கன்னா, நீங்கள் 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 3000 ரூபா ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீ உங்கள் ஐடியை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அது வந்து உங்களோட விருப்பம் தான். நீங்கள் 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி 3 மடங்கு சம்பாதிச்சிட்டிங்கன்னா வேணும்னா மறுபடியும் 1000 ரூபா ரீசார்ஜ் பண்ணலாம். இல்லை எனக்கு போதும் அப்படின்னா நீங்கள் அதோட விட்டுக்கலாம். ஸோ நம்ம அந்த கான்செப்ட் அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். லெவல் 1 இன்கம் 10 ரூபா, லெவல் 2 மொத்தம் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதாவது சர்வீஸ் சார்ஜ் வந்து வெறும் 5 ரூபா தான் பிடிக்கிறாங்க. இந்த மினிமம் வித்ரா வந்து 400 ருபீஸ். மற்றபடி எல்லாமே கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் இந்த பிளானோட பிடிஎஃப்பில் தான் இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பேக்கேஜ் வந்து போடலான்னு இருக்கேன். எல்லாருமே இந்த ஃபஸ்ட்டு பேக்கேஜே போடுங்க. உங்களுக்கு பிறகு இதுக்கு மேலே இன்னும் ட்ரஸ்ட் வந்து நல்லா இன்கம் கொடுத்தா அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக அடுத்த பேக்கேஜ் வந்து போடுவோம். ஓகேவா. இப்போ நான் அந்த பேக்கேஜ் போட போகிறேன். 1000 ரூபா பேக்கேஜ். எனக்கு டெய்லி 50 ரூபா கிடைக்க போகுது. நான் வந்து பெர் டேக்கு 400 ரூபா வித்ரா பண்ணிக்கலாம். அதாவது பெர் டேன்னா இன்றைக்கி 400 ரூபா வித்ரா பண்ணிக்கலாம். நாளைக்கு 400 ரூபா, நாளைக்கு 400 ரூபா, அந்த மாதிரி. ரெஃபர் போனஸாக ஒரு 50 ரூபா கிடைக்கும். வெல்கம் போனஸாக ஒரு 50 ரூபா கிடைக்கும். பெர் டே லிமிட் வந்து 100 ரூபா தான். அதாவது இப்போ சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 300 ரூபா தான் கொடுப்பாங்க. சீலிங்னா உங்களுக்கே தெரியும். சப்போஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா கொடுப்பாங்க. ஓகேவா. 10 ரூபா ப்ளஸ் உங்களுக்கு 50 ரூபா அப்படின்னு ரிசீவ் ஆகும். ஏன்னா 50 ரூபாங்கிறது உங்களோட செல்ஃப் இன்கம், 10 ரூபாங்கிறது நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்காக கொடுத்த இன்கம். மொத்தம் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 60 ரூபா கிடைக்கும். இந்த மாதிரி சீலிங்கு 300 ரூபாய்க்கு மேலே சீலிங் போகாது. 300 ரூபாய்க்கு மேலே சீலிங் வேணும்னா நீங்கள் அடுத்த பேக்கேஜ் தான் சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா. ஸோ ரெஃபர் வந்து கம்பல்சரி கிடையாது. வித்ரா பண்ணுறது ரெஃபர் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட 400 ரூபா இருந்தால் போதும் நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். இந்த பிளான் தான் நான் வந்து போட போகிறேன். ஓகேவா. இப்போ இந்த பிளானை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே உள்ளே வந்துக்கோங்க. உள்ளே வந்தோடனே இங்கே மேலே ஒரு செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கா, அந்த செட்டிங்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து பாருங்கள் அப்டேட் பிளான் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் இந்த அப்டேட் பிளான் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்டேட் பிளானை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிளான் வேணும் அப்படிங்கிறது இருக்கும். இந்த பிளானுக்கான ஆல்ரெடி நீங்கள் என்னென்ன பிளானில் ஜாயின் பண்ண போகிறீங்க டிசைட் பண்ணியிருப்பீங்க. இப்போ நான் வந்து 1000 ருபீஸ் பிளானில் ஜாயின் பண்ணுறதுனால இந்த இடத்துல அப்டேட் பிளான் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த அப்டேட் பிளானை சூஸ் பண்ண உடனே எனக்கு இந்த QR கோடு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து UPI ID, பேங்க் அக்கௌண்ட், IFSC கோட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் வந்து காப்பி பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நீங்கள் காப்பி பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிடுங்க. அதாவது எவ்வளோ 1000 ரூபா அமுச்சு விட்ருங்க. 1000 ரூபா அமுச்சுட்டு அதுக்கான ட்ரான்சாக்ஷன் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இங்கே அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் அப்டேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே, அதாவது நீங்கள் கரெக்டாக பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக ட்ரான்சாக்ஷன் ஐடி என்டர் பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக ப்ரூஃப் ஷேர் பண்ணிக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே அப்டேட் ஆயிடும். சரிங்களா. இப்போ நீங்கள் வந்து கரெக்டான பேமெண்ட் அமுச்ச உடனே உங்கள் ஐடி உடனே ஆக்டிவேஷன் ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நம்ம இன்னும் சில வேலைகள் பண்ணணும். இப்போ வந்து பாருங்கள் இங்கே வந்து ரெண்டாவது, அதாவது வெயிட் பண்ணு, இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இங்கே ஒரு மேன் பட பக்கத்தில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த படத்தை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அமுச்ச பேமெண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கூப்பன் கோடு இந்த கூப்பன் இபின் வந்து அவங்க அமுச்சு விட்ருவாங்க. நம்ம தான் நம்ம ஐடி ஆக்டிவேஷன் பண்ணணும். ஓகேவா. அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளே போய் அப்டேட்டோட பிளானில் போயிட்டு உங்களுக்கு எந்த பிளான் வேணுமோ அந்த பிளானை சூஸ் பண்ணிவிட்டு இந்த பிளானுக்கான அமௌண்ட்டை சென்ட் பண்ணி விட்ருங்க. சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஐடி எல்லாமே நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அன்யூஸ்டு அப்படின்னு இருக்கும். இதை என்ன பண்ணி நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். இதை நம்ம பின் இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஐடி ஆக்டிவேஷன் பண்ண போகிறோம். இதை காப்பி பண்ணிக்கிட்டு மெயின் பேஜ் வந்துக்கோங்க. மெயின் பேஜ் வந்துட்டு இங்கே வந்து பாருங்கள், அதாவது நீங்கள் ஷார்ட்டர் பிளான் போகிறீங்களா, பேசிக் பிளான், ஏன்னா நீங்கள் அந்த அமௌண்ட் அமுச்சிருப்பீங்க, அதுக்காக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அமிச்சது இந்த ஸ்டார்டிங் பிளான். ஸோ அதனால் இந்த இடத்துல பையிங் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன்.
கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இபின் கேட்குது. என்ன பண்ணுங்க, அந்த இடத்த கிளிக் பண்ணி இதை அப்படியே பேஸ்ட் பண்ணணும். எந்த விதமான எடிட்டும் பண்ணக்கூடாது. போட்டோடனே வேட் இபின் வந்துருச்சா, இப்போ நாங்கள் பை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் பைன்னு கிளிக் பண்ணோட லோட் ஆகும். பர்ச்சேஸ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சா, இப்போ வந்து பாருங்கள் உடனே இன்கம் 50 ரூபா கிடச்சிச்சு, பேலன்ஸ் 50 ரூபா கிடச்சிச்சு, பேக்கேஜில் ஒரு பேக்கேஜ் அப்படின்னு ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பேக் பண்ணணும். இப்போ அதே இடத்துல இந்த கிளிக் பண்ணுங்களேன், இந்த இபின் இடத்துல இபின்ல அன்யூஸ்டு பின் இருக்காது. அதாவது யூஸுங்கிற இடத்துல போயிடும். அதாவது அன்யூஸ்டு இடத்துல அதாவது நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்காக இங்கிட்டு வந்து போயிடும். ஓகேவா? ஸோ அதனால தான் நீங்கள் பேமெண்ட் பண்ண உடனே வெயிட் பண்ணக்கூடாது. பேமெண்ட் பண்ண உடனே எனக்கு இன்னும் ஐடி ஆக்டிவேஷன் ஆகலை அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வராது. நீங்கள் இந்த கூப்பன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 1 2 3 4 ஆப்ஷனாக இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே காப்பி பண்ணிக்கிட்டு நான் பண்ணேன் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணால் தான் ஆக்டிவேஷன் ஆயிரும். ஸோ தெளிவாக பண்ணிக்கோங்க. அப்படி புரியாட்டி வீடியோ மறுக்க ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஓகே, இவ்வளோ தான் இதில் வேலையா? நெக்ஸ்ட்டு வேறு என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தீர செட்டிங்ஸ் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணி இந்த இடத்துல வாட்ஸ்அப் இமேஜ் இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணி இதில் நம்ம ஒர்க்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் என்ன பண்ணணும், இதை நீங்கள் டவுன்லோட வியூ பண்ணலாம். இப்போ நான் இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இதை நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட வாட்ஸ்அப் உங்களோட இதில் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கணும். ஸோ வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்காது உங்களோட பிரியம். இதில் நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. அதே மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சாலும் இவ்வளோ வியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கட்டாயமே கிடையாது. அதாவது நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வைக்கணும். சப்போஸ் இல்லை நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இங்கே அடுத்த ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, வாட்ஸ்அப் இன்கம் அப்படின்னு, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி இப்போ வந்து பாருங்கள், இதெல்லாம் நான் பை பண்ணிட்டேன். இதெல்லாம் நீட் டு பை அப்படின்னு இருக்கா, இதை நான் பை பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே கிளிக் டு அப்லோடுன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணி நான் வந்து அப்லோட் பண்ணணும். ஓகேவா? எதை இந்த மாதிரி அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோட் பண்ணி நான் அப்லோட் பண்ணணும். வெயிட் பண்ணுங்கள், அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. அப்லோடுன்னு வந்துருச்சா, இந்த மாதிரி அப்லோட் பண்ணால் தான் எனக்கான இன்கமே கிடைக்கும். ஓகேவா? இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மெயின் டேஷ்போர்டுக்கு வந்து வந்துட்டோம். ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள் எனக்கு 100 ரூபா கிடச்சிருச்சா. உங்களுக்கு குழப்பமாக இருக்கும், என்ன ஃபஸ்ட்டு 50 ரூபா இருந்துச்சு, இப்போ என்ன 100 ரூபா இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு 50 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் போனஸ். நம்ம வந்து 1000 ரூபா பேக்கேஜ் போட்டால் நம்மளுக்கு வெல்கம் போனஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள். 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு வெல்கம் போனஸாக 50 ரூபா கொடுத்துருப்பாங்க. இந்த 50 ரூபா தான் எனக்கு கிடச்சிச்சு. உங்களுக்கு டெய்லியும் இந்த அமௌண்ட் வேணும்னா, அதாவது டெய்லி 50 ரூபா வேணும்னா நான் பண்ணேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்கள் டெய்லி பண்ணணும். என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை, 3 டாட்டை கிளிக் பண்ண போகிறீங்க. வாட்ஸ்அப் இமேஜை வந்து கிளிக் பண்ண போகிறீங்க. இந்த இமேஜ் டஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்க. இங்கே கம்பெனி வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து அதை கிராப் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதெல்லாம் பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப் இன்கம் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணி இந்த இடத்துல அப்லோடுன்னு வந்துருச்சு. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கிளிக் டு அப்லோடுன்னு இருக்கும். கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா போதும், அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா வந்துடும். இந்த இடத்துல உங்களுக்கு 400 ரூபா வந்த பிறகு நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். எப்படி வித்ட்ரா பண்ணுறாங்க டீட்டெயிலான வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன்.